நம்ம இன்றைக்கி வந்து சேவலை துடைக்கிறதே பார்க்க போகிறோம். நம்ம ரோட்டு மேலே இருக்கனால கொஞ்சம் சவுண்டாக இருக்கேன், அதனால் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல சேவலை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கரெக்டாக காலுக்குள்ளே வச்சுக்கிறணும். ஆனால் சேவை வந்து ரொம்ப உசும்ப ஆரம்பிச்சிடும், அதனால் கரெக்டாக காலுக்குள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மூஞ்சியை தான் துடைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எந்திரிச்சோடனே கைகால் மூஞ்சி கழுவுறோமோ அதே மாதிரி தான் சேவலுக்கும். கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டுருப்போம், அப்படியே அது கூண்டுக்குள்ளேயே இருந்ததுனால வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு சேவலுக்கு தான் மூஞ்சியை தான் கழுவணும். மூஞ்சி அந்த கொண்டை எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லது. இன்னொன்று, டெய்லி சேவலை எடுத்து பார்த்தீங்கன்னா சேவலுக்கு எது ஃபால்ட் இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கு. சும்மா சேவை வாங்கினா சண்டைக்கு விட்டான் பறந்தோன்னு இருக்கக்கூடாது. சேவலை வந்து ஃபுல்லாமே என்ன ஏதுன்னு பார்க்கணும். தேய்ச்சி கழுவிட்டு ஒரு சில சேவலுக்கு வந்து சளி இருக்கும், அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சளி எப்படி தட்டுறதுன்னு தெளிவாக அவங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். சளி எப்படி தட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, சேவலுக்கு சளி எடுக்கிறது சுத்தமாக எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இது ஆல்ரெடி தேப் போட்ட சேவை தான். வீடியோக்காண்டி உங்களுக்காண்டி வந்து சும்மா தேப் போட்டு காமிக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. சும்மா நம்ம லைட்டாக மட்டும் நம்ம சும்மா லைட்டாக சளி தட்டி விட்டு குடிக்க தண்ணியை கொடுத்துட்டு, அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, முதுகுக்கு லேசாக தண்ணியை தடவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெக்கை ஜாயிண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் லேசாக அப்படியே தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா சேவை வந்து அந்த மூட்டெலாம் ஃப்ரீ ஆயிடும். இந்த மாதிரி ஆடாமல் கொள்ளாமல் நல்லா கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சும்மா உங்களுக்காண்டி சும்மா ஒரு 5 போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சேவலுக்கு தேப் போடுறப்போ வந்து 10லேருந்து 15 வரையுமே போடுங்க. தாராளமாக வந்து நீங்கள் வந்து 10 to 15 தாராளமாக போடலாம். மினிமமாக பழகுறீங்கன்னா ஒரு 10 போட்டுக்கிட்டே வாங்க. சேவை உங்கள் கைக்கு செட் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே 15, 20 அப்படியே செட்டை கூட்டிக்கோங்க. இப்போ ஜிம்முக்கு போனால் எப்படி வந்து நம்ம இது பண்ணுறோம் அதே மாதிரி தான் சேவலுக்குமே. உங்களுக்கு ரெக்கைக்கு போட்டிங்கன்னா அடுத்து காலுக்கு சேவலை ஸ்டேபிளாக நிற்க வச்சுட்டு அப்படியே ரெக்கைக்கு கேப்பில் இருந்து அப்படியே கீழே கால் வரையுமே. இதில் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் வந்து மோதிரத்தை கலட்டல, ஆனால் சேவலுக்கு அதனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப லேசாக தான் போட்டேன், அழுத்தி போடலை. ஆனால் சேவலுக்கு தேய் போடுறப்போ வந்து கையில் மோதிரம் எதுவுமே இருக்கக்கூடாது. சேவலுக்கு தேய் போடுறப்ப கரெக்டாக காலை ரொம்பையும் அழுத்திடக்கூடாது, ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. புதுசாக சேவலங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி சேவை வச்சுருக்கவங்களுக்குலாம் தெரியும் எப்படி தேய் போடணும் என்னான்னு. புதுசாக சேவை வாங்குறவங்களுக்காண்டி இந்த வீடியோ. இன்னொன்று, அந்த ரெக்கை சைட்லேருந்து அப்படியே முதுகு வரையும். ஏன்னா சைடு கறி தான் ஏடு. நீங்கள் கம்பு கொடுக்குற வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சேவலுக்கு இந்த இடுப்பு கறி தான் பயங்கரமாக வந்து ஏறும். அதனால் அப்படியே இந்த சைட்லேருந்து அப்படியே கீழே அப்படியே விட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா கையதே உங்களுக்கு மெயின். கையதே அப்படியே சேவலுக்கு வந்து கையில் தான் விளாடணும். ஆனால் உங்களுக்கு தேப்பே வந்து உங்களுக்கு கையில் தான் இருக்குது. அடுத்து உங்களுக்கு வந்து சைடில் காலில் நான் வந்து உங்களுக்கு சும்மா தான் சொல்லி காமிக்கிறேன். இது சும்மா சாதாரணமாக காலையில் சும்மா காலுக்கு இதுக்கு போடுற சும்மா சாதாரணமாக போடுறது தான். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சேவை தேப்பு வந்து வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பர்ஃபெக்டாக தேப்பு வந்து எப்படி போடணும், சண்டைக்கு தயார் பண்ணுறப்ப தேப்பு எப்படி போடணும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படியே பின்னாடி ஆசன ஆயில் கொஞ்சம் தண்ணி வச்சு அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே மேலே எடுத்து விடணும் உங்களுக்கு. ஏன்னா சேவை ஹீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசனாயில் தண்ணிக்கிறப்போ அது கொஞ்சம் கூலிங் ஆகிரும். அப்படியே இந்த 4 விரல் 3 விரல் அந்த பக்கம், கட்டை விரல் இந்த பக்கம் ரெக்கையை பிடிச்சி தூக்கி கழுத்துலேருந்து அப்படியே கீழே கால் வரைக்கும் அப்படியே லேசாக வருது. சும்மா இதுக்கு வந்து சும்மா ஒரு மசாஜ் மாதிரி தான். நான் வந்து வேறு இதெல்லாம் கிடையாது. அப்படியே அதே கழுத்துலேருந்து அப்படியே கீழே இடுப்புலேருந்து பின்னாடி நெஞ்சு கறி வந்து ஏறாமல் இருக்கிறதுக்காண்டி இது வந்து நான் சும்மா ஒரு இதுக்காண்டி தான் போடுறேன். இன்னொன்று, ரைட் சைடு என்ன போடுறீங்களோ அதே தான் லெஃப்ட் சைடும் போடணும். ரைட் சைடு என்ன தேப்பு போடுறீங்களோ எத்தனை போடுறீங்களோ அதே தான் லெஃப்ட் சைடு போடணும். மாற்றி கீத்தி போட்டுறக்கூடாது, சேவை இதாகிடும். இந்த சைடு 5னா அந்த சைடு 5 அது மாதிரி தான் போடணும். போட்டு இப்போ சேவலை பார்த்தீங்கன்னா அப்படியே டெம்பராக மேலே நிற்கிது பாருங்கள். இதுதான் தேப் போட்ட சேவலுக்கு அர்த்தம். உங்களுக்கு சேவலுக்கு தேப் போட்டு அப்படியே நீங்கள் கீழே இறக்கி விட்டீங்கன்னா சேவை அப்படியே சும்மா ரதமாக அப்படியே ரெக்கையை தட்டி ஒரு 10 நிமிஷத்துலேயே அடித்து கூவ ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இருக்குது தான் ஒரு சேவலோட இது. அடுத்தடுத்த வீடியோ சேவலுக்கு சளி தட்டுறது வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.